அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேச்சி அம்மனோட ஒரு உபாசன மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பதிவில். சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்களுக்கு பேச்சி அம்மனோட ஒரு உபாசன மந்திரம் வேணும் அப்படின்னு. அவங்களுக்காகவும் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இப்போது இந்த பேச்சி அம்மன்ன்றது யார் அப்படின்னா, நிறையா பேருக்கு குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடியதான் இந்த பேச்சி அம்மன். இந்த பேச்சி அம்மன்ன்றது ஒரு உக்கிரமான ஒரு தெய்வம் தான். சரிங்களா? நம்ம இந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டால் நம்ம பக்கத்தில் தீய சக்திகள் நெருங்காது. அதே போல் ஏவல் பில்லி சூனியம் பாதிப்புகள் நம்மக்கிட்ட இருக்காது. இதனால் நம்ம அநேக காரியங்கள் நம்மளால் சாதிச்சுக்கிற முடியும். முதல்ல இதோட பூஜை முறைகளை நம்ம என்னான்னு பார்ப்போம். இதை ஒரு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு முதன்முறையாக ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிற மாதிரிக்கு பார்த்துக்குருவோம். இந்த பூஜை முறையை அதிகாலையில் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இரவு நேரத்தில் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் 2 நேரமும் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த இதை சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம். விருப்புக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தை உடுத்திக்கோங்க. ஒரு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலை விரித்து பழம்பத்தி சுடம் தேங்காய் அசைவ படையல் எல்லாத்தையும் சுட்டு வைங்க. ஒரு நெய் தீபம் ஒன்று வைங்க. முதல் நாளும் கடைசி நாளும் படையல் வச்சா போதும். அதன் பிறகு இதுக்கு தகுடு வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்படி தகுடு வேணுன்றவங்க, எந்திரம் வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அப்படி எந்திரம் இல்லாட்டியும் நீங்கள் ஒரு நெய் தீபத்தை மானசீகமாக நீங்கள் வழிபட்டு இந்த மந்திரத்தை மொத்தம் ஒரு 1008 உரு வச்சு 21 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க. அந்த 21 நாள் கழிஞ்சும் நீங்கள் ஜெபம் பண்ணி வர வர உங்களுக்கு அந்த தெய்வத்தோட சக்தின்றது உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் இந்த தாய் கனவுல வர்றது ஒரு பயமுறுத்துகிற ரூபமாகவும் ஒரு வயசான தோற்றத்துலேயும் காட்சி கொடுத்தாலே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த மந்திரம் சித்தி ஆகிட்டால் நீங்கள் பிறருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏவல் பில்லி சூனியத்தை உங்களால் விளக்க முடியும். அதே போல் முக்காலம் அறிஞ்சு குறி சொல்ல முடியும். இன்னும் அநேக காரியங்கள் உங்களால் சாதிச்சுக்கிற முடியும். சரிங்களா? உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் இந்த பேச்சி அம்மன். அப்போது இந்த பேச்சி அம்மன் மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா, முதல்ல இந்த ஒரு மந்திரம் ஒரு 16 முறை சொல்லணும். அது எந்த மந்திரம்னா, ஓம் சக்தி ஓங்கார சக்தி ஆங்காரமானவளே, கல்லும் கரியும் கணக்கவே யான் தருவேன், எந்த முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடு, 10 10 பராக்கிரமுள்ள வீரி பரமன் குமாரத்தி பேச்சு கிளச்சி பிணந்தின்னும் ஆண்டிச்சு ஆடாத பேகிலெல்லாம் ஆட்டி வைக்கும் வல்லவையே அறையும் பிடிசூலம் உருகையில் பந்தம் உருகையில் வாளாயுதம் உருகையில் சக்கரம் தேவி பஞ்சாட்சர வருக வருக மகாசக்தி வருக உன் பாதம் நமஸ்து. இந்த மந்திரத்தை நம்ம ஒரு 16 முறை இல்லை 3 முறை நம்ம சொல்லிய பிறகு நம்ம இதோட மூல மந்திரத்தை மொத்தம் 1008 உரு வச்சு நம்ம சொல்லணும். அதோட மந்திரம் என்னென்னா, ஓம் ஐயும் கிளியும் ரியும் சவ்வும் சுவாக. இதுதான் அதோட மூல மந்திரம். ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உபாசன முறை தான் இது. ஆனால் இந்த உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். அதே போல் கணபதி சித்தி செய்திருக்கணும். கணபதியோட மந்திரத்தை சொல்லியிருக்கணும். உடல்கட்டு இதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் உடல்கட்டு மந்திரம் தெரிஞ்சால் நீங்கள் உடல்கட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது கனவுகள் வரையில் பயமுறுத்துகிற மாதிரிக்கே கனவுகள் தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மந்திரம் சித்தி ஆகிட்டாலே உங்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரிக்கே கனவுகளில் ஒரு வயசான தோற்றத்தில் வருவாங்க. சரிங்களா? இல்லை வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.